தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க வைக்க அவர் விரும்புகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, நான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தேன், மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், ஆனாலும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மாலையில் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற எதிர்காலம், உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், உங்களுக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை செழிப்பான இடமாகவே அது இருக்கிறது. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. The place of abundance. Amen. Amen. It's not the place of lack. It's a place of abundance. ஆனால் எங்கே இருந்தாங்கன்னா அந்த பிளேஸ் ஆஃப் லேக்கில் இருந்தாங்க. எகிப்துனாலே அது ஒரு இல்லாமையின் இடம். அங்கிருந்து தேவன் தன் ஜனங்களை விடுதலையாக்கி எங்கே கூட்டிகிட்டு வர்றாரு? பிளேஸ் ஆஃப் லேக்கில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வனாந்தரத்துக்கு வர்றாங்க. வனாந்தரங்கிறது என்ன? த பிளேஸ் ஆஃப் எனஃப். ஏதோ தேவையானது இருந்தது. முதல்ல ஒன்றுமே இல்லை, அப்புறம் தேவையானது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, த பிளேஸ் ஆஃப் மோர் தென் எனஃப். மோர் தென் எனஃப், தேவைக்கும் அதிகமாய் இருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறார். த பிளேஸ் ஆஃப் அபண்டன்ஸ், அங்கே என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு போகிறார். அப்போ நானும் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் கூட கடவுளுடைய வார்த்தை இப்பொழுது தேவனுடைய வசனங்களை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஏற்படுகிறது. அந்த வெளிச்சம் என்ன செய்ய ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா, பாருங்கள், முதல்ல ஒன்றுமே பத்தலைன்ற பாருங்களேன், அங்கே இருந்து நம்மளை விடுவிக்குது, அங்கேருந்து நம்மளை தூக்குது. அங்கேருந்து தூக்கி எங்கே வர்றோன்னா, இப்போ எல்லாம் இருக்குது பிரதர், இப்போ அப்படியே எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வர்றோம். ஆனால் அங்கேயே கடவுள் வைக்கிறது இல்லை. இன்னும் அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் பெருக 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 என்ன நடக்கும்னா, இப்போ பிரதர் என்னுடைய தேவைக்கும் அதிகமாக என்னிடத்தில் இருக்கிறது, நானே சிலருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது எனக்கு அது உண்டாயிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அபண்டன்ஸ் என் வாழ்க்கையில் இருக்குது, பரிபூர்ணம் என் வாழ்க்கையில் இருக்குங்கிற இடத்துக்கு நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? போக முடியும். அதுதான் உங்களை குறித்த கடவுளுடைய சித்தமும் நோக்கமுமாக இருக்கிறது.